வெல்கம் டு மை சேனல் இன்ஃபோ மிசில். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் மேனுவல் மற்றும் ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸுக்கு இடைப்பட்ட தேர்வாக தற்போது கிளட்ச் இல்லாத ஐஎம்டி கியர் பாக்ஸ் கொண்ட கார்கள் சந்தையில் கிடைக்குது. இந்த கார்களின் பயன்பாடு எப்படி இருக்கும், இதனோட சாதகங்கள் என்ன அப்படின்னு பற்றி பார்த்துக்கலாம். மேனுவல் கியர் பாக்ஸ் கார் ஓட்டுற அனுபவம் வேணும், அதே சமயம் ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸ் போல் நகரங்களில் டிராஃபிக்கில் ஓட்ட எளிதாகவும் இருக்கணும். இப்படி கேட்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்காகவே அறிமுகப்படுத்தப்பட்டது தான் இந்த ஐஎம்டி கியர் பாக்ஸ். இன்டெலிஜென்ட் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் என்பதன் சுருக்கம் தான் இந்த ஐஎம்டி. இந்த ஐஎம்டி கியர் பாக்ஸ் கொண்ட கார்களில் கிளட்ச் பேட் இருக்காது. ஆனால் மேனுவல் கியர் பாக்ஸ் போலவே கியர் ராடு இருக்கும். எப்பவும் போல் வேகத்தை அதிகரிக்கும் போதோ குறைக்கும் போதோ நம்ம கியரை மாற்றலாம். ஆனால் கிளட்சை இயக்கணும்னு அவசியம் கிடையாது. கிளட்சின் செயல்பாட்டை சென்சார்கள் மூலம் காரை பார்த்து கொள்ளும். நாம் கியரை மட்டும் மாற்றிவிட்டு காரை ஓட்டலாம். நாம் கியரை மாற்றுவதை அறிந்து கொண்டு சென்சார்கள் மற்றும் ஆக்டிவேட்டர்கள் மூலமாக கிளட்சை என்கேஜ் மற்றும் டீஎன்கேஜ் செய்வது எலக்ட்ரானிக்கலாக மேற்கொள்ளப்பட்டுவிடும். நாம் கிளட்சை இயக்குவதை பற்றி கவலைப்பட தேவையில்லை. இப்போது கிளட்ச் இல்லாத கார்கள் இருக்கிற நன்மைகள் என்னென்னு பார்க்கலாம். நெடுஞ்சாலைகளில் மேனுவல் காரோட பயன்பாடு அனுபவத்தை இந்த ஐஎம்டி கியர் பாக்ஸ் கொடுக்குது. அதே சமயம் டிராஃபிக்காக இருந்தாலும் நம்ம பயப்பட தேவையில்லை. எந்த நேரமும் கிளட்சை மிதித்து கொண்டே இருக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. அடுத்ததாக கிளட்சோட செயல்பாட்டில் நம்மளோட தலையீடுகள் இல்லாததால் மேனுவல் கார்களை விட எரிபொருள் சிக்கனம் இந்த ஐஎம்டி கியர் பாக்ஸ் கார்களில் சற்று கூடுதலாக இருக்கும். அடுத்ததாக இந்த ஐஎம்டி கியர் பாக்ஸ் கொண்ட கார்களை வாங்கக்கூடிய விலை ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸ் கொண்ட காரோட கம்பேர் பண்ணும்போது குறைவாகவே இருக்குது. அடுத்ததாக இந்த கிளட்சில் கார்களில் இருக்கிற பாதகங்கள் என்னென்னு பார்க்கலாம். இது மேனுவல் காரின் பயன்பாட்டு அனுபவத்தை கொடுத்தாலும் கிளட்ச் இல்லாத காரணத்தினால ஒரு முழுமையாக இல்லாததை போல சிலருக்கு தோன்றலாம். மேலும் மேனுவல் காரை பயன்படுத்தி விட்டு இதற்கு மாறும்போது பயன்பாடு சற்று சிரமமாக இருக்கும். அடுத்ததாக இந்த ஐஎம்டி கியர் பாக்ஸு அனைத்து கார் மாடல்களிலும் கொடுக்கப்படுவதில்லை. ஒரு சில குறிப்பிட்ட நிறுவனங்கள் மட்டுமே கொடுக்க தொடங்கியிருக்கின்றன. எனவே ஒரு காரை தேர்ந்தெடுப்பதற்கான ஆப்ஷன்ஸ் குறைவாகவே இருக்கிறது. அடுத்ததாக எல்லாம் சரியாக இருக்கும் வரை பிரச்சனை இல்லை. ஆனால் பிரச்சனை என்று வந்துவிட்டால் இந்த ஐஎம்டி கியர் பாக்ஸ் கொண்ட கார்கள் அதிகம் செலவழிக்கக்கூடியதாக இருக்கும். தற்போது மேனுவல் மற்றும் ஆட்டோமேட்டிக் போலவே ஐஎம்டி கியர் பாக்ஸ் கொண்ட கார்கள் வாடிக்கையாளர்கள் மத்தியில் பிரபலமாக இருக்கிறது. திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட் இ-காமர்ஸ் பிரைவேட் லிமிடெட். நீங்கள் உங்கள் வீட்டுக்கு தேவையான பொருட்களை இந்த ஆப் மூலமாக ஆர்டர் செய்தால் பொருட்கள் உங்கள் வீட்டை வந்து சேரும்.